இன்றைக்கி கருவேப்பிலை சட்னி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேஸில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக வறுபட்ட பிறகு காரத்துக்கு 5 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கின பிறகு நான் கருவேப்பிலையை க்ளீன் பண்ணி ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ண தேங்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் வதக்கி விட்டுடலாங்க. கருவேப்பிலை கிறிஸ்பாக வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா சுருண்டு வதங்கி வந்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் அப்படியே உப்பு சேர்த்துட்டு ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். தாளிக்கிற கண்ணியில் கடுகு, உளுந்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய் சேர்த்து தாளித்து கொட்டியாச்சு. அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை சட்னி இட்லி தோசையோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள்.